வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மட்டன் குடல் கிரேவிங்க. இது வந்து சூப்பராக சுவையாக இருக்குங்க. இது வந்து இட்லிக்கும் சாதத்துக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் 4 கிளிக் கொடுங்க. இப்போ குடலை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து நல்லா குடஞ்சி நல்லா கழுவிக்கலாங்க. நாம் ஒரு 5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா குடஞ்சி கழுவிக்கலாங்க. அப்போ தான் மேலே இருக்க அழுக்கெல்லாம் வருங்க. நம்ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்தோம்னா இந்த ஸ்மெல் வந்து போகுங்க. நல்லா ஒரு 5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுவி எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. அப்போ தான் இந்த குடலை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. 10 நிமிஷம் கொதிச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து இன்னும் 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து குடலை கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். இந்த குடலை வந்து சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. வாங்க இப்போ கிரேவியை செஞ்சுக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. பட்டை 3, கிராம்பு 3, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சுருக்கோங்க பொடிசாக. அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. நம்மளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ குடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் குடலோட மிக்ஸ் ஆகட்டுங்க. மட்டன் மசாலா 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லி மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன். மசாலாவை 2 செகண்ட் நல்லா கிண்டி விடுங்க. மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்குங்க. குக்கர் மூடி 4 விசில் வர வச்சுக்கலாங்க. நாலு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குங்க. கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேங்க. சுவையான மட்டன் குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சுட சுட இட்லிக்கும் சாதத்துக்கும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க.
மட்டன் குடல் கிரேவி இப்படி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.